இங்க அறியப்படாத பல்வேறு விதமான உணவு கலாச்சாரம் ஓகே. அப்படி ரொம்ப பிரபலமாக அது இருப்பதை போலவே அந்த பிரபலத்தை அடையக்கூடிய அளவுக்கு தகுதி உடைய பல்வேறு விதமான ஸ்ட்ரீம் ஆஃப் ஃபுட்ஸ் இங்க இருக்கு. என்னப்பா சொல்ற? முதல்ல இவங்க 2 பேரையும் அழைக்கலாம் இருக்கேன். நீங்க என்ன உணவு? நம்ம பர்மால இருந்து வந்தோம் சார். பர்மா. ஓகே, எடுத்துட்டு வாங்க. Oh my god! Wow! அடடே, மியூசிக்லாம் அசத்துதே. அட கொஞ்சம் சும்மா இருயா. உணவு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா கொடை சூப்பரா இருக்கு. ஒண்ணுங்க இது என்ன இது? அரே நீ அப்பா. என்ன உணவு சொல்லுங்க இத. இதுக்கு பேர் வந்து மொஹிங்கான். நம்ப முடியவில்லை இல்லை. இப்ப இந்த அத்தோ மொய்யா இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இது தவிர என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கு பர்மால? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். மௌலசாவ்னு சொல்லுவாங்க. இதே ரைஸ்ல அவங்க வந்து பர்மா வந்து ரைஸ் சாப்பிடுற கண்ட்ரி. அப்ப அந்த ரைஸ்லயே எல்லாமே நிறைய பொருளுங்க வெரைட்டி மாறி வரும். காலம் மாறி போச்சுடா. இதே மாதிரி நீட்டா இருக்கும். அந்த தேங்காய் பால்ல ஐஸ்லாம் போட்டு தேங்காய் பால்ல குடிப்பாங்க. ஐஸ் போட்டு தேங்காய் பாலா? இப்ப நிறைய பேருக்கு அத்தவ் மட்டும் தான் தெரியும். அத்தவ் வந்து மொய்ங்கா கொழும்பு தான். அதுக்கு அத்தவ் வந்து வெரைட்டி நிறைய இருக்கு. ஒருவேளை இருக்குமோ? பிரியாணி கூட எங்க ஊரு பிரியாணி கொஞ்சம் ஸ்வீட்னஸா இருக்கும், அடுக்கடுக்கா இருக்கும். ஆனா இங்க இருக்கிற பிரியாணி டிஃப்ரெண்ட். தக்காளி போட்டு ஒரு மாதிரி நொழுப்பி இதை தண்ணியை ஊத்தி ரைஸா போட்டு ஆக்குறாங்க. கரெக்டா சொல்றானே. ஏதோ அத்தோ மொய்ங்கோன்னு வாழ்ந்துட்டு தான் பர்மா பிரியாணி எல்லாம் புது ஐட்டத்தை இழுத்து விட்டீங்கன்னா ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். எறா சம்பால்னு ஒண்ணு இருக்குது. அது ப்ராடக்ட் நான் தான் பண்ணது 92ல. எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. உற்பத்தி செஞ்சது. இப்போ நிறைய பேர் செய்யறாங்க. அட பாரியா. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.